தமிழ்நாடு அரசு மீது தவறான குற்றச்சாட்டு கூறிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு தொடரப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். கவன ஈர்ப்பு தீர்மானம் அவர் கொடுத்திருக்கிறது. அது பற்றி அவையிலே நான் பார்த்தாத்தான் தெரியும். இன்னொன்று சொல்லுகிறோம், எங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் யாங்க கள்ளச்சாராயத்தை அனுமதிக்கணும், எங்களுக்கு என்னங்க தேவை, எங்களுடைய முதலமைச்சருக்கு என்ன அவசியம், நாங்கள் ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கணும், அதில் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்கள் அதை முற்றும் எதிர்க்கின்றவர்கள். எனவே நிச்சயமாக கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாரையும் விட அக்கறையுள்ள அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு. எனவே இதில் யாரும் அரசியல் செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக இடம் கொடுக்க மாட்டோம். இந்த சம்பவம் ஏதோ தெரியாத இடத்துல நடக்கல, ஒரு கோர்ட் பக்கத்துல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கிற பக்கம் ஒரு 300 மீட்டர் பக்கத்துல நடந்திருக்கு, ஹார்ட் ஆஃப் த டவுன் நடந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் போலீஸ்க்கு தெரியுதுன்னா இது ஒரு முழுக்க முழுக்க தோல்வி. ஐபியோட தோல்வி. போலீஸோட ஐஜி என்ன பண்ணுவார், இங்க இருந்து ஐஜி தோல்வி. உளவுத்துறையோட தோல்வி. உளவுத்துறை அப்பப்ப தகவல் கொடுத்தானுங்க, எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அது அப்புறம் எப்படி தோல்வியாக முடியும்? திடீர்னு கொண்டு வந்ததுல ஏதோ தப்பா கலந்து அவங்க குடிச்சிருக்கிறாங்க, அதனால ஏற்பட்ட விபத்து. அதை நாங்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்திருக்கோமே தவிர அதை நிரூபித்தால் நாங்கள் எந்த நடவடிக்கைகளும் உட்பட தயார்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. 2 பேரை சொன்னாங்க. அவங்க ரெடியா தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நிரூபித்தால் நாங்கள் பதவியே ராஜினாமா பண்றோம் அவங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லைன்னா அவங்க மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம், நாங்க மான நஷ்ட வழக்கு போடுவோம் என்பதையும் அவர்கள் சொல்லுகிறாங்க. மெத்தனால் மூவ்மெண்ட் சிறுகளுக்கு வருது, ஆலைகளுக்கு வருது, சட்டப்படி வருது. அதுல சிலது எப்படியோ தவறுதலாக வெளியேறி விடுகிறது. அதை இனிமேல் முழுமையாக கண்காணிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் இந்த அரசு செய்யும். மெத்தனால் கலவையும் அந்த ரசாயன கலவையும் கிடைக்காதபடிக்கு நாங்கள் நிச்சயமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நிறைய உறுப்பினர்கள் கள்ளுக்கடை திறக்காதனாலதான், ஏன்னா இது 12 மணிக்கு திறக்கிறாங்க ஒயின் ஷாப், அதே போல ரேட் அதிகமா இருக்கனால காலையில திறந்தா காலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள திறக்கணும் அப்பதான் சொல்றீங்க. ஒருத்தர் காலையில தொடங்குறீங்க, ஒருத்தர் 12 மணிக்கு தொடங்குறீங்க. அது எங்க அப்படி இருந்தால் சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் எம்ஆர்பியை விட நாங்க அதிக கள்ளுக்கடை திறக்கிறதுக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள அப்படிதான் பேசிருக்காங்க. கள்ளுக்கடை திறப்பதற்கு என்ன தயக்கம்? ஏன்னா அதுவும் நீங்க அரசு மதுபான கடை விற்கிறவங்க, அது மதுன்னு தெரியும், அதை விற்கிறவங்க ஏன் கள்ளுக்கடை அது மது ஏன் விற்க மாட்டாங்க? கள்ளுக்கடை திறக்க வேண்டிய அவசியம் இப்போது எழவில்லை. எழுந்தால் அதை பற்றி பார்ப்போம். இது போன்று மீண்டும் நடக்காம இருக்க அரசு தயாரா இருக்கா? நிச்சயமாக அரசு இயந்திரம் முழுவீச்சிலே செயல்படும். நிச்சயமாக இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.